இன்ஸ்டாகிராமில் காதல் வலை விரித்து இளம் பெண்களை கூட்டு பலாத்காரம் செய்தவர்கள் கைது செய்யப்பட்டுள்ளனர். பெண்களை ஆபாச வீடியோ எடுத்து அதை காட்டி மிரட்டி தவறான தொழிலுக்கு பயன்படுத்திய பரபரப்பு சம்பவங்களின் பின்னணி என்ன? திருவண்ணாமலை நாவக்கரை பகுதியைச் சேர்ந்தவர் ருத்வேந்திரன். இவருக்கு இன்ஸ்டாகிராம் மூலம் தண்டரம்பேட்டை பகுதியைச் சேர்ந்த 20 வயது இளம் பெண்ணின் தொடர்பு கிடைத்துள்ளது. இருவரும் காதலிக்க தொடங்கிய நிலையில் திருமணம் செய்து கொள்வதாக ஆசை வார்த்தை கூறியிருக்கிறார் ருத்வேந்திரன். அவரது பேச்சை நம்பி ருத்வேந்திரனை சந்திக்க கடந்த 7ஆம் தேதி அந்த இளம் பெண்ணும் திருவண்ணாமலைக்கு நேரில் வந்துள்ளார். தனியாக சந்திக்கலாம் என அந்த பெண்ணை திருவண்ணாமலை நாவக்கரை பகுதிக்கு அழைத்துச் சென்று ருத்வேந்திரனும் அவரது நண்பர் தனுஷும் சேர்ந்து கூட்டு பாலியல் வன்கொடுமை செய்துள்ளனர். பாதிக்கப்பட்ட இளம்பெண் கொடுத்த புகாரின் பேரில் தண்டராம்பட்டு அனைத்து மகளிர் காவல் நிலைய போலீசார் வழக்கு பதிவு செய்து ருத்வேந்திரன் மற்றும் தனுஷ் ஆகிய இருவரையும் கைது செய்தனர். கைதான இருவரிடமும் நடத்தப்பட்ட விசாரணையிலும் அவர்கள் வைத்திருந்த செல்போனிலும் கிடைத்த தகவல்களால் போலீசார் கடும் அதிர்ச்சி அடைந்துவிட்டனர். காரணம், விழுப்புரம் மாவட்டம் செஞ்சி அடுத்த போத்துவா கிராமத்தைச் சேர்ந்த சௌந்தர்யா என்ற பெண்ணுடன் ருத்வேந்திரன் தனுஷ் ஆகிய இருவரும் அடிக்கடி பேசி வந்தது தெரிய வந்தது. இளம்பெண்களின் செல்போன் எண்களை ருத்வேந்திரன் மற்றும் தனுஷ் ஆகியோரிடம் சௌந்தர்யா கொடுக்க அந்த பெண்களுக்கு காதல் வலை விரித்து பாலியல் வன்கொடுமை செய்வதையே வழக்கமாக வைத்திருக்கின்றனர். இப்படி பாலியல் வன்கொடுமை செய்வதை வீடியோ எடுத்து அந்த பெண்களை மிரட்டி அவர்களை தவறான பாலியல் தொழிலுக்கும் தள்ளி இருக்கிறது ருத்வேந்திரன் கும்பல். ருத்வேந்திரன், தனுஷ், சௌந்தர்யா உட்பட மேலும் பலரும் இந்த கும்பலுடன் தொடர்பில் இருப்பதும் போலீசார் விசாரணையில் தெரிய வந்தது. இந்த 3 பேரை கைது செய்த போலீசார் அவர்கள் கொடுத்த தகவலின் பேரில் மேலும் ஒரு பெண் உட்பட 5 பேரை கைது செய்தனர். சிறு வயதிலேயே கும்பலாக சேர்ந்து இளம் பெண்களை ஏமாற்றி கூட்டு பாலியல் வன்கொடுமை செய்த சம்பவமும் இதற்கு இளம்பெண்கள் உடந்தையாக இருந்ததும் திருவண்ணாமலை பகுதி மக்களை அதிர்ச்சியில் ஆழ்த்தி இருக்கிறது.